இவங்களுக்கு இஸ்லாம் என்பது மதம் இல்லையா, கிறித்துவம் என்பது மதம் இல்லையா, புரியுதுங்களா? ஆனா இந்துன்னு சொல்றது மட்டும் மதமா. ஒரு நேரத்துல பட்டை அடிச்சுக்கிறதாம், ஒரு நேரத்துல குலதெய்வம் கும்பிட போறதாம், ஒரு நேரத்துல எல்லாம் ஏறுறதாம். அவர் உண்மையிலேயே அவர் திருப்பரங்குன்றம் உண்மையான வரலாறு அவருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பரங்குன்றமா பறை குன்றமான்னு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவர் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதை, திருடர் பாதைன்னு பேசிட்டு வந்தவர் தான். யாரு தோழ திருமாவளவன் பேசிட்டு இருந்தவர் தான். நீங்க அப்பத்திலிருந்து இங்க தேர்தல் பாதைக்கு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் தெரியாததுனால பெரிய போராளி புரட்சியாளர் மாதிரி அவரை இங்க காட்டுறாங்களே தவிர ஒரு பொய் பிம்பம், மண் குதிரை தான் இந்த பெரியார். அவர் 23ஆம் புலிகேசி படத்துல, இவர் 24ஆம் புலிகேசி நிஜத்துல. ஆமா, நான் ஒரு மனிதனா, சராசரி மனிதனா சொல்றேன். திரு உதயநிதி இந்த மாதிரி எல்லாம் அவரை கூட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்த வேணாம்னு நான் கேட்கிறேன். சார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெருநாய்கள் தொல்லை தாங்கல சார். அப்ப தெருநாய்க்கு கருத்தடை பண்றான், அதை பண்றான்னு ஒதுக்கப்படுற நிதியெல்லாம் உண்மையிலேயே என்ன சார் ஆகுதுன்னு நமக்கு கேள்வி இருக்கு சார். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழரசு கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வீரமணி அவர்களுமே கீழே இறக்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பெரியார் மண்ணு, ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த RSS பாஜகலாம் வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் ஏன் சார் உள்ள வந்து தலைவர் நீட்டுறாரு? சார் அவருக்கு வயசாகி போச்சு சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கருணாநிதி எப்படி மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ணுவதற்காக தவம் இருந்து கடைசியில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வீட்டில் காத்து கிடந்து மெரினா கடற்கரைக்கு போனார் என்றதை நீங்க மறந்துவிடக் கூடாது, புரியுதுங்களா? ஆட்சியில இருக்கும்போதே மரணித்து விட்டால் மெரினா கடற்கரையில் அண்ணா அருகில், எம்ஜிஆர் அருகில் நம்ம வந்து அடக்கமாலான்னு ஆசைப்பட்டார். நடந்துச்சா? நடக்கல. கடைசியில யாரு நடத்தி காட்டினா? புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் தான் உங்களுக்கு கடற்கரையில் சமாதி வைப்பதற்கு அனுமதி கிடைத்தது. நீங்கள் காலமுள்ளான் அண்ணன் எடப்பாடியார் காலை தொட்டு வணங்கணும், புரியுதுங்களா? உண்மையிலேயே எங்களுக்கு முரண்பாடு தான், அனுமதி கொடுத்தது தவறுன்னு எனக்கு முரண்பாடு தான். என் சமுதாயத்தில் பிறந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவர் வீட்டருகே அடக்கம் செய்வதற்கு கோருகின்ற பொழுது அங்க அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தது திராவிட மாடல். ஆனா அவர் செத்தா மட்டும் அண்ணன் எடப்பாடியார் அனுமதி கொடுத்து மெரினா கடற்கரை வைக்கும்போது எனக்கு உண்மையிலே முரண்பாடு தான். அவர் அண்ணா அறிவாலயத்தில் புதைக்க வேண்டிய திரு கருணாநிதியை மெரினா கடற்கரையில் புதைக்க விட்டதே தப்புதான். அப்படி புதைத்த விட்ட ஒரு புரட்சி தமிழரை நீங்கள் நாளும் தொட்டு வணங்க வேண்டும் தான் என்னுடைய எண்ணம். வீரமணி வந்து அதுதான், இவர் வந்து எப்படியாவது நம்மள ராணுவ மரியாதையால அடக்கம் பண்ணிடுவாங்க, ஆட்சி இருக்கணுமே சார். இவங்களுக்கு இஸ்லாம் என்பது மதம் இல்லையா, கிறித்துவம் என்பது மதம் இல்லையா, புரியுதுங்களா? ஆனா இந்துன்னு சொல்றது மட்டும் மதமா சார்? இந்த வீரமணிக்கு கொஞ்சம் முடி நரைச்ச அளவுக்கு தலையில மசாலா இருக்கணும்ல சார், மூளை இருக்கணுமா இல்லையா? ஏய் அதெல்லாம் மதம் தான் அப்படின்னு சொல்ல தில்லு இருக்குமா இந்த வீரமணிக்கு? சார் இருக்காது. நீங்க இந்து கோயிலை இடிக்கிற இதுல மும்புறம் காட்டுற, அதை பற்றி பேசுகிற கிறுக்கு வீரமணிக்கு இந்த மாதிரி நீ மற்ற மார்க்கங்கள்ல போய் பேசி பாரு, பெரியார் திடல்லே உன்னை ஓட விட்டுருவாங்க. இங்க ஏன் என்றால் நீங்கள் இந்துக்களாக இல்லாமல் சாதியாக பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் ஒற்றுமை இன்மையோடு இருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் கிறுக்கு வீரமணி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புரியுதுங்களா? இவர்கள் ஒன்றிணையும் போது நீயும் இந்து நானும் இந்து அப்படின்ற மனநிலையில் என்றைக்கு இந்த இந்துக்கள்னு சொல்லப்படுபவர்கள் சாதியை மறந்து இந்துக்களாக ஒன்றிணைகிறார்களோ அன்றைக்கு இந்த கிறுக்கு வீரமணி போன்றவர்கள் இங்க மீண்டும் ஒரு நபர் உருவாகவே முடியாது என்றதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் இது சொல்லும்போது கூட வந்து அங்கே போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் அப்படின்றாரு. அது வந்து அதுவும் அவருமே வந்து கனிமொழி மாதிரி அது தீபத்தூண்லாம் கிடையாது, அது வெறும் சர்வை கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சம்டைம்ஸ் அவருமே கோயிலுக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணிக்கிறாரு சார். எதுக்கா சரி ஒரு பக்கம் இந்த நிலைப்பாடு ஒரு பக்கம் அந்த நிலைப்பாடு வருது? இல்லை சார், அவருக்கு குழப்பம்தான்.
இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு அப்படின்ற நிலையில் இருக்கிறவர் தான் உண்மையிலேயே தோழர் திருமாவளவனுக்கு இறை நம்பிக்கை உண்டு உண்டு. நீங்க இவரை பேசுறாரு பெரியாரியம் அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவரு உண்மையிலேயே அவருக்கு உண்டு, அது இறை நம்பிக்கை உண்டு. அவருக்கு மட்டும் இல்ல, ராமசாமி நாயக்கருக்கும் உண்டு. இவர்கள் எல்லாம் சொல்லுவது ஒன்றும் செய்வது ஒன்றும் செய்வார்கள். ஒரு நேரத்தில் தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிப்பார், ஒரு நேரத்தில் நோன்பு இருப்பார், மறு நேரத்தில் தலையில் கலசத்தை வச்சுட்டு கோபுரத்தின் மீது ஏறுவார், ஒரு நேரத்தில் சிதம்பரம் கோயிலில் மால மரியாதையோட எம்பெருமானாகிய ஈசனை தரிசித்துட்டு வருவார். அவருக்கு உண்மையிலேயே கொள்கை கிடையாது, கொள்கை எல்லாம் கிடையாது. கொள்கை இருந்தா ஒண்ணு அந்த பக்கம் இல்லை, இல்லைன்னு சொல்லு. எந்த இதுக்கும் எல்லாம் மதம்னா எல்லா மதம் தானே. நீ பொதுவாரு மதமற்றவர் சாதியற்றவர் நில்லு. நீ தனி தொகுதியில நிக்காத, நீங்க பொது தொகுதியில நில்லு, அது தப்பு இல்லை. ஆனா ஒரு நேரத்துல பட்டை அடிச்சுக்கிறதாம், ஒரு நேரத்துல குலதெய்வம் கும்பிட போறதாம், ஒரு நேரத்துல எல்லாம் ஏறுறதாம். அவர் உண்மையிலேயே அவர் திருப்பரங்குன்றம் உண்மையான வரலாறு அவருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பரங்குன்றமா பறை குன்றமான்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அவரு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க சார் திரும்ப. திருப்பரங்குன்றமா திருப்பறை குன்றமான்னு அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்படியெல்லாம் அவர் பேச மாட்டார். புரிஞ்சிச்சுங்களா? அது பக்கத்துல பறையர் மலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க முழுக்க முழுக்க பறையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு படிக்கணும், ஞான வேட்டியான படிக்கணும். முதல்ல ஞான வேட்டியான படிச்சா எந்தெந்த கோயில்ல நாங்க வெளியில வந்தோம்னு திருவள்ளுவர் எழுதியிருப்பார். நான் இங்க விட்டேன், திருப்பதியை விட்டுட்டேன்னு எழுதியிருப்பார் ஞான வேட்டியான்ல திருவள்ளுவர். புரியுதுங்களா? அதனால அதுலயும் ஒரு வடி பரக்குன்றத்திலையும் வருது, திருன்றது இடையில சேர்ந்தது பரக்குன்றத்திலையும் வருது. ஆனா தோழர் திருமாவளவன் யாருக்கு எதிராக நிற்கிறார்ன்றத அவர் சொல்லணும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி இளம் வீரர் இளம் உதயநிதி எல்லாமே வரும்போது இப்போ திருமாவளவனுக்கு வலிக்காதா சார்? என்னடா நம்மள டெப்டி சிஎம் ஆக்க மாட்டேன்றாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, மறுபடியும் சீட் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவருக்கு எதுவுமே வலிக்காதா சார்? சார் அவருக்கு தேர்தலில் பங்கெடுக்காத புரட்சிகரமான விஷயங்களை பேசியவர் தான் 90களில் பேசினவர் தான். 89 90ன்னு வச்சுங்களேன். 90லலாம் கொஞ்சம் தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு பேசிட்டு வந்தவர் தான். யாரு? தோழர் திருமாவளவன் பேசிட்டு இருந்தவர் தான். நீங்க அப்பத்திலிருந்து இங்க தேர்தல் பாதைக்கு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு மூப்பனார் மறைந்த மூப்பனார் என்ன பண்ணாரு அதெல்லாம் அது வேற, அது விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு நீ யாருக்காக நம்ம நிக்கிறோம்னு முதல்ல சொல்லணும். புரியுதுங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னா யார் ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லணும். இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லணும். அது அவரால் சொல்ல முடியாது. அவர் எல்லாருக்காகவும் தலைவர். சிறுபான்மையில தலைவர் வந்தால் அவர்கள் பொது தலைவராக மாறுவார்கள். எப்படி? உதாரணம் திரு விஜயகாந்த், திரு கருணாநிதி, இவங்கெல்லாம் சிறுபான்மையிலிருந்து பொது தலைவராக ஆனவங்க. பெரும்பான்மையிலிருந்து யார் வந்தாலும் பொது தலைவராக ஏற்றுக்கிறது கிடையாது. டாக்டர் ராமதாஸ் வந்தால் கூட அவர் பொது தலைவரில் அவர் சாதி தலைவர் தான். அதுபோல தான் திருமாவளவனுக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் அவருக்கு புரியணும். ஒன்று, இதை புரியாததுனால தான் தோழர் திருமாவளவன் தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டு இது வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தோழர் திருமாவளவன் பெண் உரிமை பேசுகிற தோழர் திருமாவளவன் வர 26 தேர்தலையாவது எங்க கூட்டணி வச்சாவது சீட்டு வாங்கி பெண்களுக்கும் பெரும்பான்மை சமுதாயமான பறையர்களுக்கும் அதிகமான வாய்ப்புகள் தோழர் திருமாவளவன் கொடுப்பார் என்று நம்புகிறேன். இப்பொழுது பெற்ற அந்த தொகுதியில் ஒரு பெண்களை கூட தோழர் திருமாவளவன் நிறுத்தவில்லையே அப்படின்ற ஏக்கம் என்போன்றவர்களுக்கு இருக்கு. எதனால சார் அந்த மாதிரி அப்படி நிறுத்துறதில்ல? அவரு நீங்க சொன்னோடனே தான் தோணுது. ஆமா, எதனால நிறுத்துறதில்ல? அன்னை சத்தியவாணி முத்து மாதிரி, அன்னை மீனவம்பாள் சிவராஜ் மாதிரி ஆளுங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னவோ. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, இவர் தானே கொடுக்கணும். நீ சொல்லும் போது தான் தோணுது. ஆமா, கொடுக்கவே கிடையாது. ஆமா, கொடுக்கலையே. யாராருக்கோ கொடுக்குறாரு, ஆண்களுக்கு கொடுக்குறாரு. நாகப்பட்டினத்துல அவரு மட்டும்தான் அறிவாளியா? இப்ப இருக்கிற எம்எல்ஏ அவருக்கு மத உணர்வே இல்லையா? நிரூபிக்க முடியுமா என்கிட்ட?
நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஏன் ஒரு பெண்ணை நிறுத்திருக்கலாம்ல, நிறுத்திடையே. பெண்ணுரிமை இவ்வளவு பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க. அதுதான் சார் பெரியார் கொள்கை. புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? சார் பெரியார் கொள்கைன்னா இதுதான் சார். நாங்க உரிமை பேசுவோம், செயல் வடிவத்தில் வரும்போது செய்ய மாட்டோம். அதுதான் பெரியார் கொள்கை சார். பெரியார் நீங்க சாமி சிதம்பரனார் எழுதின நூல்ல இதெல்லாம் தெளிவா இருக்கு, ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. பெரியார் எந்த நேரத்துக்கு என்ன சொல்லுவாருன்னு யாருக்குமே தெரியாது, அவர் எங்க கூத்தடிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி பெண்ணை பெண்ணா மதிச்சாரா அப்படின்றது கிடையாது. அவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பாலிய நண்பர்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றது கூட தோழர் திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இல்லாத போல் நடிக்கிறாரா என்ற ஐயம் இருக்கு. நீங்க தமிழர் தலைவர் நூலை படிங்க, அதுல தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி அறிமுகம் செய்தார், அந்தமா கோயிலுக்கு போகும்போது இவர் என்ன சொன்னார், எப்படி நண்பர்களுக்கு அறிமுகம் செய்தார்னு தெரிஞ்சா எந்த ஆளும் பெரியார் படத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. உத்தமனா இருக்கிற யாரும் அவர் படத்தை வைக்க மாட்டாங்க சார். உண்மைதான், நம்புங்க. வைக்க கூடாது, வைக்க மாட்டாங்க. அவர் தெரியாததுனால பெரிய போராளி புரட்சியாளர் மாதிரி அவரை இங்க காட்டுறாங்களே தவிர ஒரு பொய் பிம்பம், மண் குதிரை தான் இந்த பெரியார். அவருக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரியாது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவார், கொள்கை பேசுகிறன்னு பேசுவார். அதெல்லாம் ஆரிய சங்கரன் இல்லை, தெரியல. ஆரிய சங்கரன் சொல்லியிருக்கேனா ஏற்கனவே சார்? ஆரிய சங்கரன் தான் ராமசாமி நாயக்கர் கூட்டம் போடுறதுலாம் பாம்பை விட்டுருவாரு. அப்படி ஆளு இல்ல. இப்ப பேசுறாங்கல்ல பெரியார் மண்ணுன்னு, ஆரிய சங்கரன் மாதிரி ஆளுங்க இருந்தா இவங்க கூட்டத்திலாம் பாம்பு இருக்கும்ல. பாம்பு விடாதவே காலி சேர போட்டு தான் கூட்டம் நடத்துறாங்க. அது ரெண்டாவது. ஆமா, பாம்பு விடணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஆரிய சங்கரன் அப்படின்றவர் தான் ராமசாமி நாயக்கர் கூட்டத்திலலாம் பாம்பை விட்டுருவாரு. அதான் ஆரியனையும் பாம்பையும், அதான் பாப்பானும் பாம்பும் ஒன்னா நேர்கோட்டில் பார்த்தா பாம்பை விட்டு பாப்பான அடின்றது ஆரிய சங்கரன் என்ற பட்டியல் சமூக தலைவரான பறையர் தலைவரான அவரை அடிக்க சொன்னதுதான் இந்த பெரியார். அப்பவே எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அடிக்க சொல்லி எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? பாம்பை விட்டுறணுமா, பாப்பான அடிக்கணுமா? அப்ப பாப்பான்னா யாரு? ஆரிய சங்கரன் பறையர். அப்போ பறையர் தான் பாப்பான்னு அவரே சொல்றாரு பார்த்தீங்களா? இது தெரியாத சில முண்டங்கள், பார்ப்பனர்கள் என்பவர்கள் எங்கோ இருந்து வந்தது போல் இங்க கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் தெள்ள தெளிவாக தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார், கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர் என்று யாரும் வரவில்லை. அம்பேத்கரியம் படித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் வரவில்லை. ஆரியர்கள் பூர்வக குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டின் மைந்தர்கள் எழுதியிருக்காரு. யாராவது ஆரியம் எதிர்ப்பு, திராவிடம் எதிர்ப்புன்னு பேசுற இந்த போராளிகள் எல்லாம் அண்ணல் அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்தும்னு நூல் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் நூல் சொல்றேன், பார்த்துக்குங்க. அது 13வது வேல்யூம்னு நினைக்கிறேன், அதுல இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க அதை போய் படிச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இளைஞரணி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு திருவண்ணாமலை சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி சேரை கொடுத்துட்டு, இல்லை சார் அதில் போய் உட்காருங்க சார் நீங்கள் அப்படிங்கும்போது அப்படி ஸ்டைலாக அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்றதே சார், என்ன ரியாக்ஷன் சார்? சரி, உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஆனால் எனக்கு சிரிப்பு வரல சார். பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கோட போட்டு கேட்டு பாருங்க, மாசா இருக்குன்னு. ஆமா சார். சார் 23ஆம் புலிகேசியில ஆமா சார் நம்ம இப்படி உட்காருவார் சார். யாரு? திரு வடிவேல் உட்காருவார் சார். சார் அதுக்கும் இதுக்கும் பெருசா அவர் 23ஆம் புலிகேசி படத்துல, இவர் 24ஆம் புலிகேசி நிஜத்துல. 23ஆம் புலிகேசி அந்த சேர்ல உட்கார்ந்தது படத்துல, 24ஆம் புலிகேசி சேர்ல உட்கார்ந்து நிஜத்துல. அது நல்லா புரிஞ்சுக்க, நிஜத்துல. சார் உண்மையிலேயே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த இப்போ ஆள்றாங்களே ஜனநாயக நாட்டில் ஆட்சி அதிகாரம் பெற்று தலைமை அமைச்சராக முதலமைச்சராக வந்துட்டாருன்றதுனால இவங்களுக்குள்ளே இந்த ராஜாவா கற்பனை பண்ணிக்கிறாங்க சார். சிம்மாசனமா கற்பனை பண்ணிட்டு அது கால் மேல கால் போட்டு உட்காராராம் சார். அது அந்த சேர் அது இன்னும் கொஞ்சம் சின்னதா செஞ்சிருக்கலாம்ல சார். அவ்வளோ பெரிய செஞ்சுட்டு
ஏதோ ஏலியன்ஸ் உட்கார்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு சார் எனக்கு. சார் உண்மையிலே எனக்கு, நான் அப்படி சொல்ல வரல, அவரை கொச்சப்படுத்தல, அந்த அளவு வந்து பெருசா இருந்துச்சு. அவர் கால் மேல கால் தூக்கி போடும்போது ரொம்ப குட்டியா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த ஸ்டாருக்கும் திரு ஸ்டாலினுக்கும் பொருத்தம் இல்லாத வேலையை இந்த இளைஞர் அணின்னு பேரை சொல்லி அப்பாவை பெருமைப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும்னா, அப்பாவை பெருமைப்படுத்தணும் கௌரவப்படுத்தணும்னா திரு உதயநிதி வீட்டில் பண்ணிக்கலாம் சார். பொது மேடையில் அவர் இட்டு வந்து பொம்மை மாதிரி அவரை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது சார். அவருக்கு ஒன்றா பெருமையா இருக்கலாம், வெள்ளி சேர்ல அப்பாவை நம்ம உட்கார வச்சுட்டோம், அது பெத்த மகனுக்கு அது ஆசை இருக்கத்தான் செய்யும், அதுக்கு சரிதான், நான் தப்பு சொல்லலை. தயவு செய்து பொது வெளியில அவர் பாவம் சார். அவர் மிசா சிறைக்கே போவாது, மிசா சிறையில் நின்று போனதா கதை கட்டிக்கிட்டு ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார் சார். அவரை போய் இப்போ வந்து இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை சார், அது தப்பு சார். பண்ணக்கூடாது, எனக்கே அது விருப்பம் இல்லை. ஆமா, நான் ஒரு மனிதனா, சராசரி மனிதனா சொல்றேன். திரு உதயநிதி இந்த மாதிரி எல்லாம் அவரை கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்த வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2024 நாங்கள் ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் இன்னும் இப்போ என் இளைஞர் மாநாடு கூட நடந்தது, அது சம்மந்தமாக நிறையா விஷயங்களை பேசலாமே சார். ஆனால் கொஞ்சம் ரொம்ப இதான மாதிரி தெரியுது சார். இல்லை சார், அவங்க இந்த பொதுக்குழு அவர்கிட்ட கூட்டணி சம்பந்தமான சில விஷயம் எல்லாமே கொடுத்துட்டாங்க, அவர்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பொதுக்குழு திரு அண்ணன் புரட்சி தமிழருக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அது சம்பந்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்போ இவங்களுக்கு முன்னாடி வேட்பாளரை அறிவிக்கிறது, கூட்டணி பங்கீடு, இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறார் சார். சார் இது வந்து ஒரு பெரிய அரசியல் எதிர்கட்சி தலைவர், ஒரு அரசியல் தலைவர்கள் கோமாளி மாதிரி நடத்துகிற நிகழ்ச்சியை பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைன்னு அவர் நினைக்கிறார் சார். ஆமாம் சார், கோமாளித்தனமாக பண்ணுற மாநாடுலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம்ல சார். இந்த மாதிரி கோமாளித்தனமா மாநாடு நடத்துறீங்கனால மக்களுக்கு என்ன பயன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசலாமே சார் அவரு. அங்கே சார், அங்கே திருவண்ணாமலையிலலாம் வந்து ரொம்ப கொடூரம் நடக்குது சார். இன்றைக்கு திருவண்ணாமலை இந்த கிரிவலம் சுத்துற பாதையெல்லாம் அசுத்தமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு பச்சை துணி கட்டி குப்பை தொட்டின்னு பேனர் வச்சிடறாங்க சார். சார் என்ன சார், இந்த அறநிலைத்துறைக்கு உண்மையிலே அவரு விவரமான ஆளு தானா சார் அவரு? தெரியல சார், எப்படி சார் அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைச்சிச்சு சார்? அவர் என்ன பண்ணாதனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிச்சுன்னே தெரியல சார். சார் உண்மையிலே குப்பை தொட்டின்னு பச்சை துணி அடிச்சிடறாங்களே சார். இதை விட இன்னொரு கொடுமை, முதல்வர் போறாருன்னு வச்சுங்க, பச்சை துணியை வந்து மரம் செடி நடுற மாதிரி அடிச்சிடுவாங்க சார். அடிச்சிட்டு ஏதோ ஒரு மரத்துல இருந்து கிளையத்து வந்து சொறி விடுவாங்க சார். பித்தலாட்டம் திருட்டுத்தான் சார். அப்போனா அது தீய சக்தி திருட்டு மாடல் சார். அது திருட்டு மாடல் தான் சார், புரியுதுங்களா? செடியே இல்லை, முதல்வர் போராடுறதுக்காக ஒரு செடியை ஒடிச்சு வந்து செடி மாதிரி சொறி விட்டுட்டு போறாங்க சார். அப்போ அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணங்கள்லாம் என்ன பண்ணுது சார்? சார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெருநாய்கள் தொல்லை தாங்கலை சார். அப்போ தெருநாய்க்கு கருத்தடை பண்றான், அதை பண்றான்னு ஒதுக்கப்படுற நிதியெல்லாம் உண்மையிலேயே என்ன சார் ஆகுதுன்னு நமக்கு கேள்வி இருக்கு சார். பார்க்குற இடத்துலாம் தெருநாய் கூட்டம் ஜேன்னு மக்கள் கூட்டத்தை அளவுக்கு தாண்டி தெருநாய் கூட்டம் சார். ஒரு நபர் தனியாக போக முடியாது, குழந்தைங்களை போட்டு நடந்து போக முடியாது சார். அதை எல்லாம் பயந்துக்கிட்டு நடக்கிறாங்க சார் இந்த மக்கள். அதுக்கு ஒரு நடவடிக்கையும் கிடையாது. கேட்டால் மது ஒழிப்பு மாநாடு திறக்க போறேன்னு அந்த என்ன புரட்சியாளர் ஒருத்தர் ஏதோ பண்றாரு, மது ஒழிப்பு மாநாடுன்னு, அது திறக்க போறதுக்கு அதுக்கு மட்டும் நேரம் இல்லை சார். இந்த மாதிரி அடிப்படை வசதி மக்களுக்கு உண்டான விஷயங்களை பேசுவதற்கு யாருக்குமே இவங்களுக்கு அக்கறை இல்லை சார். ஏதோ பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலான்னு இவங்க முடிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து அந்த பேக்கேஜ் வேலை பார்த்துருக்குறாங்க சார். எல்லாம் பேக்கேஜ் தானே, நான் சொல்லலை, மேயர் பிரியா சொன்னாங்க. நீங்கள் போய் அந்த பேக்கேஜ் கதையெல்லாம் என்னென்னு அவங்ககிட்ட கேட்டுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து இந்த மக்களை, இந்த நாட்டை நாசப்படுத்தியது தான் இந்த திராவிட மாடல் மக்க விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி தான் சார் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாரன் ஒருவருக்கு மிக்க நன்றி சார்.